வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் சரிங்களா? டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், அது லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன, ப்ளஸ் ஏஜ் லிமிட், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சி வந்து ஐஜி ஆஃபீஸ்லேருந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கேட்டு வாங்கிட்டாங்க சரிங்களா? அக்டோபர் 31 ஃபஸ்ட்டே வந்து மே மாதம் வரைக்கும் ரிட்டையர் ஆன எல்லாத்தோட லிஸ்ட்டும் வாங்கிட்டாங்க. ப்ளஸ் ப்ரொமோஷன் இந்த மாதிரி என்னென்ன வேக்கன்சி இருக்கோ, ப்ரொமோட்டட் வேக்கன்சி ப்ளஸ் நார்மலாக இருக்க வேக்கன்சி எல்லாமே கேட்டு வாங்கிட்டாங்க. ஐஜி ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஏஆருக்கு, டிஎஸ்பிக்கு, ஃபயர்மேனுக்கு சரிங்களா? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வேக்கன்சி கேட்டு வாங்கிட்டாங்க. இதுவும் போயும் சேர்ந்துருச்சு சரிங்களா? இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 3rd வீக் வர்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது சரிங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வரப்போகுது சரிங்களா? அதே மாதிரி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வரப்போகுது சார். ஸோ இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீனில் இந்த எக்ஸாம் வைக்கிறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க. அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் வந்துட்டு மே மாதமும், பிசி எக்ஸாம் வந்து ஜூன் இல்லை ஜூலையில் வர மாதிரியும், குரூப் 4 வந்து ஆகஸ்ட்டில் வர மாதிரியும் தான் வைப்பாங்க சரிங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் வரதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குது. ஜூலையில் எக்ஸாம் வரும், டிசம்பரில் ட்ரைனிங் வரும் சரிங்களா? இந்த மாதிரி தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா? அவங்களுக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ எக்ஸாம் இருக்குது, குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது சரிங்களா? அதுக்கப்புறம் பிசி. இந்த எக்ஸாமுக்கு எல்லாத்துக்கும் அவங்களும் காலேஜஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்கூல் கண்டுபிடிக்கணும், ஹால் கண்டுபிடிக்கணும். ஒரு ஸ்கூல் காலேஜஸ்க்கு மெமராண்டம் அனுப்பிச்சு ஹால் எல்லாமே ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேப் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அந்த கேப்பில் தான் எக்ஸாம் வைக்கிறதுக்கான டேட் வந்து அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு மார்ச் மாதம் நமக்கு ஒரு நல்ல பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். வேக்கன்சியும் பல்காக இருக்கும். ஜூனில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஸோ இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான ப்ராசஸ்லாம் முடிஞ்சிடும் சரிங்களா? அதே மாதிரி பிசி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் அப்படின்னா இந்த ஏஜை வச்சு நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் தெரிஞ்சால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் படிக்காமல் இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட் என்ன வருங்கிறது சொல்கிறேன். மேபி மார்ச்சில் வந்தாலும் அந்த இயரோட ஃபஸ்ட்டு ஜூலை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்படின்னா 2025 மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா 2025 ஜூலை 1ஆம் தேதி வச்சு தான் உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க சரிங்களா? ஆல்ரெடி ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா கொரோனாவில் தான் 2 வருஷம் ஏஜ் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 24லேருந்து 26 பண்ணாங்க. ஆல்ரெடி 2 வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே புதுசாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இல்லை தான் சரிங்களா? ஸோ ஏஜ் லிமிட் வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசிக்கு வந்து 26 அப்படின்னா 1/7/1999 அப்புறம் பிறந்தவங்க எலிஜிபிள். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு 28 அப்படின்னா 1/7/1997 அப்புறம் பிறந்தவங்க சரிங்களா? அவங்களுக்கு எலிஜிபிள். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, அதுக்கடுத்து டிரான்ஸ்ஜெண்டர், இது உங்களுக்கு 4 பேத்துக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து 31. அப்போது 1/7/1994 அப்புறம் பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள். டெஸ்டிடியூட்டட் விடோவுக்கு வந்து 37, அவங்களுக்கு 1/7/1988 அப்புறம் பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் 47 ஏஜ் லிமிட் சரிங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து 17/1978 அப்புறம் பிறந்தவங்களுக்கு எலிஜிபிள் சரிங்களா? அதே மாதிரி அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைகள் இப்போது கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிசம்பர் மாதம் ப்ரொமோட்டட் எஸ்எஸ்ஐ, எஸ்ஐக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் அனுப்புகிறாங்க சரிங்களா? ஸோ அது ஒரு 8 வீக்ஸ் போகும். அதுக்கப்புறமா எஸ்ஐ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தா அவங்கள ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. அப்புறம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனு, அதுக்கப்புறமா இப்போது ஆல்ரெடி பிசிக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆர்டர் வந்துருச்சு. அவங்களுக்கு ட்ரைனிங்கு சரிங்களா? இது எல்லாமே அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாமே அவங்க முடிக்கிறக்கு ஜான் இல்லை பிப்ரவரி ஆயிரும். அதுக்கப்புறமா மார்ச் மாதம் தான் பிசி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பல்காக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 8000லேருந்து ஒரு 10,000 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா? மேபி இந்த தடவை கண்டிப்பாக 5 டிஜிட்டை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது சரிங்களா? அதனால தான் இந்த தடவை வந்து 5 டிஜிட்டை தொடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா
8000 வேக்கன்சி வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.